வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாம் புதுமையான நேரடி அனுபவங்களை உங்களுக்கு ஏழைக்கத்தை எள்ளுண்டன்னு சொல்கிற மாதிரி ஏழைகளின் வைத்தியன் உண்மையைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்க முடியும். பொய்யான தகவல் வராது. அந்த வகையில் இன்றைக்கி நீர்வாழம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏற்கனவே இதே ஆறுமுக ஹெல்த் டிப்ஸ் 1000 சந்தாதாரர்களோட போனஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த சேனலே காலி பண்ணவர் தான் இந்த ஐயாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அந்த பணங்கிற குறிக்கோளில் இந்த வேலை செய்யலை. சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினந்தோறும் ஒரு தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் தேட வேண்டாம், உங்கள் கையிலேயே இருக்குது, நீங்களே எடுத்து செஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். இந்த நீர்வாழம் என்னையா செய்யும்? இது தமிழ்நாட்டில் தான் தொடக்கம் விளைஞ்சதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் இது அபூர்வம். இது இப்போ அஸ்ஸாம் காட்டுக்குள்ளே நல்லாவே விளையுது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதனுடைய எண்ணெய்க்கு தான் விலை கூடுதல். இந்த எண்ணெயை பற்றி இந்த போன இதில் நம்ம அழைச்சிட்டோம்ல சில எதிர்ப்புகள். அதனால் இப்போ அதே விஷயத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நீர்வாழை எண்ணெய் தான் இங்கே இருக்கிறது. கடுமையான விளைகிறதுனால ஏழைகளுக்கு அது எட்டாக்கனியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த விதையை நீங்கள் வாங்கி கூட, ஆனால் இந்த விதை கொஞ்சம் விஷம் என்பதை விட அதிக விஷம் என்பதும் உண்மை. அதனால தான் நம்மளுடைய வைத்தியங்களெல்லாம் சுருக்கமாக நான் சொல்லிட்டு வந்த காரணம், எல்லா ஐயா வெறும் மியூசிக்கை போட்டு ஆளுங்களை கலாய்க்கிறாரா அப்படின்னா கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த எண்ணெய் என்னையா செய்யும்? இது டிஸ்கு கம்ப்ளைண்ட், மூட்டு முழங்கால் நழுவல், ஜவ்வு விலகல், இதுக்கு மாத்திரம் இல்லை, ஆணுறுப்பு வளைஞ்சு தொங்கி போய் ஒரு வீரியம் இல்லாமல் ஏனத்தானன்னு இருக்கிற அந்த உறுப்பு வெண்ணெண்ணெய் நரம்புகள்லாம் புடைச்சி வெளியே நீட்டி கொண்டு வர்றதையா இந்த எண்ணெயினுடைய பெரிய மகிமை. இது நீங்கள் கூகுளில் அடித்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். குரோட்டன் ஆயில் அப்படின்னா அதனுடைய விலை என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த சேனலை தொடங்கியும் அதே பேர் தான், ஆனால் ஐடி வேறு. அதனால் அப்பா பேர்லேயே அந்த பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் நமக்கு வழிகாட்டி இல்லையா? அதனால் நீங்கள் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் லைக்காவது பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கும். இப்போ நான் இதை வச்சு பெருசாக ஒன்றும் ஒரு லட்சியம் அந்த இதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சின்னதாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு.